தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2026-23 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், வலது இடது கம்யூனிஸ்டுகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான தமிழர் கே தயாளனை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் டி.கே. சிவகுமார், தினேஷ் உள்ளிட்ட தலைவர்கள் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் 4 தொகுதியில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட அவர் பெங்களூர் பிரஸ் கிளப்பில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டியின் போது அவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெற்று திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க உள்ளது. தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இது எனக்கு கண்கூடாக தெரிந்தது. தமிழ்நாட்டிற்கு என்னை தேர்தல் பிரசாரத்திற்கு அனுப்பி வைத்த கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் இந்த நாட்டிற்காக ஊர்த்தியாகம் செய்தார். அடுத்து எத்தனையோ தியாகம் செய்த தலைவர்கள் இருக்கிறார்கள். நாட்டிற்காக என்ன தியாகம் செய்தார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சார் வணக்கம். சார், நீங்கள் இப்போ தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி உங்களை தேர்தல் பிரச்சாரம் நடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிச்சு. உங்களை யார் அனுப்பிச்சி வச்சாங்க? அங்கே பிரச்சாரம் செஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கு? சார், என்ன நம்ம கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு தமிழ் பேசுகிற கர்நாடகத்தவராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்லிட்டு என்னுடைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணி பார்ட்டி கட்சியானது என்னை அனுப்பி வச்சாங்க. அதை ஒரு 4 தொகுதி அதை தேர்வு செஞ்சாங்க. 1 டிஎம்கே, 3 காங்கிரஸ் தொகுதி. அதில் பொன்னேரின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்தே ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த துரை சந்திரசேகர் போட்டியிடுறாரு. அப்புறம் பூந்தமல்லின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டிடுவன்சி, எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி, அது டிஎம்கே சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர், அதில் செல்வ பெருந்தலை என்னுடைய நண்பர் அவர். 2021 நான் அவருக்கு கேன்வாஸ் பண்ணிக்கிறேன், இங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் செல்லகுமார் சொல்லி ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி, அவர் நீண்ட நாளாக பழக்கம் உள்ளவர். அவர் கிருஷ்ணகிரியில் போட்டியிடுறாரு. அவர் தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் சார். தமிழ்நாட்டில் கள நிலவரம் எப்படி இருக்குங்க சார்? தமிழ்நாடு டிஎம்கே கூட்டணி இது மகா வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எதுக்கு அது மாதிரி சொல்றேன்னு சொன்னா, இப்போ பாருங்க, டிஎம்கே ஆட்சி நடக்குது. நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பார்ட்டியா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது டிஎம்கே என்ன பண்ணாருன்னு சொல்லும்போது, டிஎம்கே மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்காக ஒரு ஸ்கீம், பொதுவா உதாரணத்துக்கு சொல்ல போனா மகளிர் விடியல் பயணம், அது ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் உரிமைத்தொகை, பெண்களுக்கு உரிமைத்தொகை. அடுத்தது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது மட்டும் காலை உணவு. இது மாதிரி திட்டங்கள்லாம் ரொம்ப எல்லாராலும் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு திட்டங்கள். பிற மாநிலத்தவர்கள் கூட இந்த திட்டத்தை ரொம்ப வெகுவா பாராட்டுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வேற பார்ட்டிக்கு, அதிமுக ஆகட்டும், இல்லை புதுசாக வந்திருக்கிற டிவிக்கு ஆகட்டும், இவங்ககிட்ட நாங்கள் பண்றோன்றது தான் அவங்க சொல்றாங்க. இது இவங்க ஏற்கனவே செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே செஞ்சுன்னு இருக்கிறவங்க அதுல ஒரு சில மாற்றங்களை செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 ரூபாய் கொடுத்துன்னு இருக்கிறாங்க பெண்களுக்கு இல்லையா, அது 2000 பண்றேன்னு சொல்றாங்க. காலை உணவு திட்டத்துல இப்போ 1ஆவதுலேருந்து 5ஆவது மட்டும் இருக்குது. அதை இவங்க திரும்பி ஆட்சிக்கு 8ஆவது வரலும் பண்றேன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி அந்த ஸ்கீம்லயே ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாரு. இப்போ ஜனங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த சமயத்துலன்னா, இருக்கிறது நம்ம ஸ்கீம் வாங்கினுக்கிறோம், செஞ்சுனுக்கிறோம், அனுபவிச்சுருக்கிறோம். இவங்களுக்கு ஓட்டு போடுறதா, இல்லை நான் செய்யறேன், இது இப்படி வந்தா நான் செய்ய போறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறதா?
ஸோ அந்த மாதிரி ஒரு கோணத்துல வந்து அதை ஜனங்க யோசனை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னை பொறுத்தவரையிலும் 100க்கு 100 இவங்க 200 200+ இந்த கூட்டணி ஜெயிக்கின்றதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்து. சார் வெற்றி வாய்ப்புல யாராருக்கு காங்கிரஸ்ல எப்படி இருக்கு, திமுக எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? வெற்றி வாய்ப்பு இப்போ நான் போன தொகுதியில எல்லாம் வெற்றி வாய்ப்பு அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கல நிலவரம் எப்படி என்னன்றதெல்லாம் நல்லா அறிஞ்சவங்க. எங்க தப்பு கண்டினால தப்பு எப்படி சரி கட்டணும்னு தெரிஞ்சாளுங்க. 100க்கு 100 அவங்க செல்வ பிறந்தங்க வின் பண்ணுவாரு. அவர் துரை சந்திரசேகரும் வின் பண்றாரு. நம்ம டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட் கிருஷ்ணசாமி அவரும் வின் பண்ணாரு. செல்லகுமார் வின் பண்றாரு. எந்த விதமான அது சந்தேகமா வேண்டாம். அவங்களுடைய அந்தந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு அவங்க நிறைய வேலைங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த வேலை செய்யும் போது ஜனங்க வந்து யார் வேலை செய்யறாங்களோ யாரால பயனளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே அவங்க கை கொடுப்பாங்க. வந்து எந்த விதமான மாற்று கருத்து. காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறாங்களா தமிழ்நாட்டுல? 100க்கு 100 கண்டிப்பா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு சார். சார் தமிழ்நாட்டுல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க சார்? சார் நாங்க 28 தொகுதி நிக்கிறோம். 28 தொகுதியும் நாங்க ஜெயிக்கிறோம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காங்கிரஸ்ல யார் முக்கிய தலைவர் யாரெல்லாம் வெற்றி பெறாங்க சார்? சார் இவரு நம்ம செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்த பின்னாடி பார்ட்டியே ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கு சார். அவருடைய ஆற்றல், அவரு நடக்கிற நடத்தையா, அவருடைய அதிரடி செயல்கள் எல்லாமே ஒரு பார்ட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அதுல செல்வ பெருந்தகை வெற்றி பெறுறது எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த முறையும் அதிகமான வித்தியாசத்துல ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரு. அடுத்து ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற நம்ம செல்லகுமார் கிருஷ்ணகிரியில அவரும் வெற்றி பெறுவாரு. அப்புறம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவருக்கு வந்து 8 தொகுதி கொடுத்துக்கிறோம். 8 தொகுதியும் அவர் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு நல்ல தலைவர். அவரு மாதிரி ஒரு இந்த அம்பேத்கர் யுத்தமத்தை பற்றி பேசுற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. அவருக்கு கேவி குப்பம்ன்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சியை டிஎம்கே ஒதுக்குனாங்க. அவர் அந்த கேவி குப்பம் கான்ஸ்டிடுவன்சி நீ வேண்டாம், எதுக்கு வேண்டான்னு சொன்னா அதுல புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதில் கண்டெஸ்ட் பண்றாரு. நாங்க 2 பேரும் அம்பேத்கர் இதை பற்றி பேசுறோங்க, நாங்க 2 பேரும் மோதிக்கினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரே டிஎம்கே தலைவிக்கு எனக்கு அந்த தொகுதியை விட்டுட்டு வேற தொகுதி கொடுங்கன்னு சொல்லி வாங்கினார். அது மாதிரி ஒரு உன்னதமான தலைவர். ஒரு போற்றக்கூடிய தலைவர் திருவண்ணாமலை. அவர் என்னுடைய நண்பர் கூட. இங்க நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு மன்சூர் அலிகானுக்கு கேன்வாஸ் பண்றதுக்கு வந்துட்டு வந்தாரு. நான் அவர் கூட இருந்தேன். அவருக்கு இங்க எல்லா வசதியும் நான் தான் சேர்த்து கொடுத்தேன். நல்ல மனுஷர் அவர் வின் பண்றாரு. அவங்க 8 பேரும் 8 எம்எல்ஏ 8 சீட் கறி 8 பேரும் அவங்க வின் பண்றதுல வந்தோம். எந்த விதமான சந்தேகமா இல்லை சார். நன்றி வணக்கம். சரி சார்.